சொல்லிக் கொடுப்பது, எதை சொல்லிக் கொடுக்க கூடாது என்ற அவர்கள் வகுப்புக்கு வந்த முதல் நாளில் இருந்தே அவர்களுக்கு சரியான பாடத்தை நாம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்கு தேவையில்லாத பாடங்களை கொடுக்கவே கூடாது. அதற்கான பாடத்திட்டங்கள் நம்மிடம் இல்லை. அதற்கான ஆராய்ச்சியும் சரியாக யாரும் செய்யவில்லை இதுவரை. அதோடு நான் முன்னால் சொன்னது போல அவர்களோடு ஆங்கிலத்திலேயே பேசிக்கொண்டிருக்கிற வீட்டில் ஆங்கிலத்திலேயே பேசிக்கொண்டிருக்கிற குடும்பத்தில் இருந்து வருகிற குழந்தைகள், தமிழ் மாணவர்கள், அவர்களுடைய அறிவு சாதாரண அந்த ட்ரூ லேர்னர்ஸ் சொல்றேன், அவங்க மாதிரியே அவங்க படிக்கிறாங்க. ஸோ அவங்க சில சமயம் என்ன பண்ணுவாங்க, நான் ஹெரிட்டேஜ் கிளாஸ், நான் ஹெரிட்டேஜ் கிளாஸ்ன்னு பிரிப்பேன். இவங்க எல்லாம் எல்லாரும் அங்கே போயிடுவாங்க. இவங்களை நான் பார்த்து உனக்கு அந்த அந்த செயல்திறன் இல்லை, நீ நான் ஹெரிட்டேஜ் லேர்னர்ஸ் கூட இரு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு கோவம் வந்துடும். அது எப்படி, நான் தமிழ், எங்கள் அப்பா அம்மாலாம் தமிழ் பேசுகிறாங்க, என்ன எப்படி நீ அங்கே கொண்டு போட முடியும் அப்படின்னு என்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. நான் அந்த அசஸ்மெண்ட்னு சொல்கிறேனே, அதை அவங்கக்கிட்ட பார்ப்பேன். நான் எவ்வளவு தூரம் அவங்களுக்கு தமிழ் அறிவு இருக்குது, வீட்டிலிருந்து அவங்க தமிழ் வகுப்புக்கு கொண்டு வருகிறார்கள் என்பதை முதலில் பார்த்துவிட்டு அவர்களை எந்த வகுப்பில் போட வேண்டும் என்று போடுவேன். சில மாணவர்கள் தமிழ் குடும்பத்திலிருந்து வந்திருந்தாலும் சுத்தமாக தமிழ் தெரியவே தெரியாது. ஏனென்றால் அவர்கள் வீட்டில் அவர்களுடைய தாய் தந்தையர்கள் ஆங்கிலத்திலேயே எப்பொழுதும் பேசுகிறார்கள். அவர் நிறைய தமிழர்கள் நினைப்பாங்க, தமிழ் என்ன எங்க சோறு போடா தமிழ்லாம் வேண்டாண்டா அப்படி என்ற ஒரு எண்ணம் நிறைய பேருக்கு அங்க இருக்கிறது. அதோடு அமெரிக்காவிற்கு சென்ற பிறகு அவர்கள் ஆங்கிலம், அந்த பண்பாடு, அதோடையே அவர்களும் இணைந்து விடுவார்கள். அவர்கள் தமிழுக்கு அந்த தாய் தந்திரர்கள் மத்தியில் தமிழுக்கு அவ்வளவு ஈடுபாடு இருக்காது. ஸோ அந்த சமயத்தில் அவர்கள் குழந்தைகளுக்கும் தமிழை கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் சுத்தமாக இருக்காது. ஸோ அந்த குழந்தைகள் தமிழ் வம்சாவழியில் இருந்தாலும் அவர்கள் ஆங்கில வம்சாவழி மாதிரியே தான் இருப்பார்கள். ஸோ அவர்களை உண்மையாக வம்சாவழி மாணவர்கள் என்று சொல்ல முடியாது. ஸோ இது மாதிரியான சூழல்கள் அமெரிக்காவில் இருக்கிறது. அது சிங்கப்பூரில் எடுத்துக்கொண்டால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். சிங்கப்பூரில் உள்ள சூழ்நிலைக்கும் அமெரிக்காவில் உள்ள சூழ்நிலைக்கும் நிச்சயமாக நாம் ஒன்றாக செய்ய முடியாது. அது சிங்கப்பூரில் பாடத்திட்டங்கள் வகுப்பில் இருக்கின்றன. எங்கள் ஊரில் அமெரிக்காவில் கல்லூரி, பள்ளிக்கூடங்கள் இங்கே எல்லாம் இன்னும் தமிழ் வரவே இல்லை. பள்ளிக்கூடத்தில் தமிழே கிடையாது. அவர்கள் கல்லூரிக்கு வந்த பொழுது சில கல்லூரிகள் தான் தமிழ் இருக்கிறது. இப்பொழுதுதான் நாங்கள் இந்த கம்யூனிட்டி ஸ்கூல்ஸ் என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தி கொண்டு பார்த்தீங்கன்னா சிகாகோ, நியூயார்க், எந்த ஊருக்கு போனாலும் அங்கே ஒரு கம்யூனிட்டி ஸ்கூல் இருக்கும். அங்கே ஞாயிற்றுக்கிழமை சனிக்கிழமை அவங்க தமிழ் வகுப்பு நடத்துவாங்க. அவங்க தமிழர்கள் சேர்ந்துட்டு, அவங்க தமிழ் ஆசிரியர்கள்னு யாரும் இருக்க மாட்டாங்க, அவங்க தமிழ் குடும்பத்தில் இருக்கிறவங்களே தமிழ் சொல்லிக் கொடுப்பாங்க. அது மாதிரி நிறைய வளர்ந்து விட்டது சமீப காலத்தில். ஒரு கடந்த 10-15 வருடங்களாக நிறைய கம்யூனிட்டி ஸ்கூல்ஸ் வந்து விட்டது. ஸோ அவங்க அங்கே வீட்டில் படிக்க முடியலனாலும் இது மாதிரி ஒரு கம்யூனிட்டி ஸ்கூல்ஸில் வந்து படிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இப்பொழுதுதான் அங்கே உள்ள பள்ளிக்கூடங்களுக்கு சென்று எங்களுடைய தமிழ் பாடத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும், எங்களுடைய மாணவர்கள் தமிழை ஒரு பாடமாக பள்ளிகளில் எடுக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே தமிழ் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுடைய தமிழ் அறிவை அவர்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு 2 மொழிகள் எடுக்க வேண்டும் பள்ளிகளில். ஜெர்மன், பிரெஞ்சு, கிரீக், லாட்டின் 4 மொழிகள் இருக்கு. ஏதாவது 2 மொழிகளை அவர்கள் படிக்க வேண்டும். தமிழ் மாணவர்கள் நன்றாக தமிழ் அறிந்தவர்கள் அங்கே போய் 2 மொழி எடுக்க வேண்டும் என்பதற்காக ஜெர்மன், பிரெஞ்சு என்று எடுத்துக்கொண்டிருப்பார்கள். அதை எடுக்கக்கூடாது. அதற்கு பதிலாக எங்களுடைய தமிழ் அறிவை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள், எங்களுடைய தமிழ் மாணவர்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கொடுங்கள் என்று நாங்கள் இப்பொழுதுதான் அந்த முயற்சியை ஆரம்பித்து வருகிறோம். அதில் சில இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறோம். இப்போ கலிபோர்னியாவில் கலிபோர்னியா தமிழ் அகாடமி என்ற ஒரு அகாடமி இருக்கிறது. அவங்க செல்வி என்பவர்கள் இங்கே அவர்களும் இந்த நம்மளுடைய கலந்துரையாடலில் கலந்து கொள்ளப் போகிறார்கள். அவர்கள் ஒரு நல்ல பணியை இங்கு செய்து வருகிறார்கள். கலிபோர்னியா தமிழ் அகாடமி என்று வெஸ்ட் கோஸ்ட் அந்த பகுதியில் உள்ள நிறைய ஊர்களில் நிறைய பள்ளிகளை அமைத்து அவர்களுக்கு பள்ளி ஆசிரியர்களுக்கு நிறைய பயிற்சிகளை கொடுத்து பாடத்திட்டங்களையும் அமைத்து
வெளிநாட்டில் தமிழ் நிறுவனம், தமிழ் அமைப்பு என்பதை சுட்டிக்காட்டி ஒரு உதாரணமாக அவர்கள் செய்து வருகிறார்கள். அவர்கள் அங்கே உள்ள பள்ளிகளை தொடர்பு கொண்டு அங்கே தமிழ் பள்ளிகளில் வர வேண்டும் என்று அதில் முயற்சி பண்ணி அதை வெற்றியும் அடைந்திருக்கிறார்கள். அதே போல் நாங்கள் ஈஸ்ட் கோஸ்ட் பகுதியிலும் செய்ய முயற்சி செய்து வருகிறோம். இதுதான் அமெரிக்காவில் உள்ள இப்பொழுது உள்ள தமிழ் நிலைமை. நாம் திரைக்கடல் ஓடியும் திரவியும் தேடு என்று சொல்லிவிட்டார்கள். நாங்கள் எல்லாம் அங்கே ஓடிவிட்டோம். ஓடிய பிறகு தமிழை இங்கே விட்டுவிட்டோம். தமிழை அங்கேயும் கொண்டு போவதற்காக முயற்சிகளை இப்பொழுது செய்து வருகிறோம். அதேதான் மலேசியா, சிங்கப்பூர் இருக்கும். எங்களை விட கொஞ்சம் அதிகமாக மலேசியாவிலும் சிங்கப்பூரும் தமிழ் நிறைய எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். நாங்கள் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் எடுத்துக்கொண்டு போய்விட்டிருக்கிறோம். அதுதான் எங்களுடைய முயற்சி. இப்பொழுது நமது அடுத்த நிகழ்வுக்கு உள்ள பேச்சாளர் வந்து விட்டதனால் இத்துடன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். Good morning to all of you. I am from the Technology Development Program for Indian Languages, Department of Information Technology, Ministry of Communication and Information Technology. We are Vanakkam. This is the only word I know in Tamil. So welcome to all of you. And you will have to bear with me because I will speak in English. My presentation is very long. Depending on your patience, I can speak as much as you want because it's an opportunity for me to apprise the Tamil community about the initiatives which we are taking for 22 Indian languages, and Tamil is one of the prominent languages on which we are working. India is a very diverse culture and so many languages are there, and we are proud to say that we have Sanskrit and Tamil, two classical languages, and we are one of the largest economies of the world, and world is looking up to India to expand its business base through the languages being provided on the information and communication technologies. So culturally, although we are very different, but we are one democratic country having a very strong democracy. Although we speak there are 122 languages, but officially we have 22 recognized languages for which we are trying to work hard to provide solutions on the ICT platforms. So this is the list which shows that we have multiple scripts for representing one language, and we also have many languages which are based on Devanagari. So our challenges in terms of providing these standards for supporting languages seamlessly on the standalone platforms in various applications and also on web is very challenging. India, with respect to the global broadband divide, it still falls in the lower region, low broadband penetration region, although recently government has made a lot of efforts through the e-governance and other communication initiatives to expand the broadband base of reach within India, and with the launch of 3G and 4G services, this has given a further boost. But still, we need to do a lot because probably our broadband, and broadband and other ICT accessibility within the country, within the major cities is very good. It's not reaching the district level, but I think it has to expand further to the rural level. So the present ICT scenario, the broadband penetration is still below 2% in India, and mobile teledensity is very much increasing. So mobile teledensity is reaching 50% level, and we have already started thinking in terms of providing the Indian language